எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி என்ன வளர்த்தாங்க. எங்க அண்ணா மார்க்கெட்ல ஒரு சாதாரண எடுப்பிடி. எங்க தகுதிக்கு இவ்ளோ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவரை எப்படி மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும்? இவர் சொன்னது எதுவும் உண்மை இல்ல. இவர் என்ன டீஸ் பண்ணதான் உண்மை. இப்ப நான் இங்க வந்ததே அவங்களோட செல்வாக்க பயன்படுத்தி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவன் வெளியில வந்துடக்கூடாதுன்னு தான். அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் நடு ரோட்ல வச்சு டீஸ் பண்ணி என்ன அவமானப்படுத்தினா. அதான் நடந்தது. அவனை வெளியே விடாதீங்க சார். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்பா மாணிக்கம், நீயும் பார்த்துட்டு தானே பாருங்க. உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் எடுத்து சொன்ன. முதலாளி, நீங்க உட்கார்ற இடத்துல நிக்க கூட தகுதி இல்லாத சாதாரண ஆள் நாங்க. நான் என்னத்த சொல்ல முடியும்? ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், பையனை கண்டிச்சு வளங்க. மேடம், நாங்க கிளம்பலாம். நீங்க போலாம். பாமா. மாணிக்கம். ராதா, ஒரு நிமிஷம். என்ன? உங்க அண்ணா ஈவ் டீசிங்ல உள்ள வந்துட்டமேன்னு சூசைட் ஏதாவது பண்ணிக்க போறான். பாத்துக்கோ. எனக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? மானம், மரியாதை, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? எதுவுமே இந்த விஷயத்துல அழிஞ்சு போயிடவே கூடாது. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. ரமேஷ் வெளியே வரணும். ரமேஷ் வெளியே வந்தே ஆகணும். அவன் என்ன தனவட்டா பேசினா தெரியுமா? நான் விஜய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல பேசினா பொண்ணோட வாழ்க்கை தானே வீணாகும் மிரட்டான். அவனை அடிச்சிங்களா? பிச்சிட்டேன். அவன் அடிச்சு கையா கால உடைச்சிருப்பேன். இந்த மாதிரி சொன்னதுனால என்ன பேசுறதே தெரியாம வந்துட்டேன். ஏன் மாமா அவசரப்பட்டு ஏன் அவன் வீட்டுக்கு போய் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க? என்ன தரும் நீ வாட்டுக்கு பேசிட்டு இருக்க? என் ரத்தம் கொதிக்குது. அவனை அடிச்சு குடல உரி மாலையா போட்டோன்னு வருத்தமா இருக்கு. நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருக்காளே மாமா. அத சொல்லு. நம்ம விஜய் போல முட்டாளா இருந்திருக்காளே, அந்த பொறுக்கிட்ட போய் ஏமாந்திருக்காளே. இவெல்லாம் என்ன படிச்சு கிரிச்சா அறிவு கிடக்குது. அவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் அடிச்சு சொன்னோனே மனசை நொறுங்கி போச்சு தெரியுமா? மாமா, இத பத்தி விஜய் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. என்கிட்ட இதை சொல்லவே இல்லை. உங்களை அப்புறம் சரியா பார்த்து பேச முடியலையே மாமா. அப்பாவும் பக்கத்திலேயே இருக்கும்போது எப்படி இத பத்தி பேச முடியும்? உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல.